பக்கம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. அவருடைய கட்சி பதவி மட்டும் தான் பறிச்சாங்க. அவர் மந்திரி பதவியில நீடித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் மீது எஃப்ஐஆர் கூட போடல. ஆகவே நம்முடைய இந்து அமைப்பு கொடுத்த வழக்கின் பேரிலே சென்னை நீதிமன்றத்திலே அவரை ஆஜராகும்படி இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்து சமயத்தை இழித்தும் பழித்தும் ஆன்மீகத்தை அவமதித்தும் பேசுகிறவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தருகிறார். அந்த நேரத்திலே திருப்பரங்குன்றம் திருக்கோவிலிலே வந்து முருகனுடைய முதல் படை வீட்டிலே அவர் சுவாமி தரிசனம் செய்கிறார். திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட அங்கே மலை உச்சியிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற முடியவில்லை. அரசு அதிகாரிகளை பலிகடா ஆக்கி 144 தடை உத்தரவை போட்டு இன்னைக்கு போய் நீதிமன்றத்தில் நடிக்கிறாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க. நாங்க வந்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தல, நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் சொல்றாங்க. ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து தரிசனம் செய்த பிறகு நரேந்திர மோடி தரிசனம் செய்வதோடு மட்டுமல்ல, அவர் மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்வைக்கின்றேன். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் தேர்தலிலே வரக்கூடிய மார்ச் 15 சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில மாநாடு, தமிழர் தமிழகம் உரிமை மீட்பு மாநாடு. கடந்த 4 வருடங்களாக சனாதனத்தை ஒழிப்போம் என்கிற கொள்கைகளை செயல்படுத்தினார். இந்து சமயத்தை அழிப்போம், இந்துக்களுக்கு எந்த வகையிலும் முன்னேற்றம் வந்துவிடக் கூடாது, கோவில்கள் எந்த வகையிலும் முன்னேறிவிடக் கூடாது என்கிற அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்தினார். எனவே நாங்கள் சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக, இந்துக்களை ஒன்றுபடுத்துவதற்காக, இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக நாங்கள் மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டை ஒட்டி காலையிலேயே இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவும் கூட இருக்கிறது. அதிலே இந்து மக்கள் கட்சி 294 தொகுதியிலும் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவது, திராவிட மாடல் திமுக சனாதன ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொண்ட திமுகவை தோற்கடிப்பது, அதுதான் இப்பொழுதுக்கு எங்களுடைய பொது திட்டம். எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு, அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாநாட்டிலே அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் அமைச்சர் நேரு ஊழல் செய்திருக்கிறார். அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதற்கு பிறகும் தமிழக அரசு அவர் மேல எஃப்ஐஆர் போடல. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சும்மா பேருக்கு எஃப்ஐஆர் போடுற மாதிரி நாடகம் ஆடுறாங்க. அமைச்சர் நேரு உடனடியாக தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணணும். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில தான் முதலமைச்சரே இருக்கிறார். அமைச்சர் பொன்முடி ஊழல் அமைச்சர், நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டவர், செம்மன் கடத்தல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர். செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே மந்திரியா நடந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் தேதி அறிவித்து விடுவார்கள் அதற்கு முன்பாகவே கனிமவள கொள்ளையிலே ஈடுபடுகிறது. ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்ட புதிய மணல் குவாரிகளுக்கு, கல் குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. பல அரசாங்க டெண்டர்கள் வேக வேகமாக, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு திருட முடியுமோ அந்த அளவுக்கு திருடிக் கொள்ளலாம், திருடுவது ஒன்றே கொள்கை என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசு இது விஷயத்தில் எல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றம் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழல் அமைச்சர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆளுநருக்கு முன்வைக்கிறோம். தேர்தல் நேரத்தில் இலவசங்கள் அறிவிக்கப்படும். 5000 விரும்புகிறாரு, அடுத்தது நாம் 10,000 எப்படி? 10 லட்சம் இந்த இலவசங்கள் அறிவிப்பது போட்டி போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுவது. இதை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்காக எடுத்து எப்படி சட்டத்தினுடைய ஓட்டையில தேர்தல் நடத்தை விதிமுறைகளை ஏமாத்துறத அதை வந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உடனே என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல நிதிஷ்குமார் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே, நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்கன்னா இன்னைக்கே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வச்சுட்டாரு. அதனாலதான் நிதிஷ்குமார் ஜெயிச்சார். 10,000 ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்கு தொழில் மேம்பாட்டுக்காக
அவர் வரவு வச்சார். அதுவும் உரிமை தொகை என்கிற பெயரிலே தேர்தல் பக்கத்தில் வரும்போது நீங்க 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வச்சது ஒன்னல்ல. இது முழுக்க முழுக்க வாக்குக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சம். அதனால இதுல நீதிமன்றம் தானா முன்வந்து நடவடிக்கை எடுக்கலாம். உச்ச நீதிமன்றமும் இது பற்றி தலைமை நீதிபதியே கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது, பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குவது, இந்த நடவடிக்கைகள் தடை செய்யப்பட வேண்டும். அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லுது. அதுக்கு புதிய சட்டத்தை உருவாக்கணும். இப்போ ஒரு காலத்தில் திருட்டோட்டு இருந்தது. எல்லாருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை விநியோகம் பண்ணிட்டோம். அந்த வாக்காளர் அடையாள அட்டை விநியோகம் பண்ணதுக்கு பிறகு நாம என்ன பண்ணணும், அதை ஆதார் அட்டையோட இணைச்சோம். அதுக்கப்புறம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு வந்தோம். இப்போ திருட்டோட்டு போட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்குது. எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் சிறப்பாக நடந்திருக்குது. இப்போ தேர்தல் செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் ஆன்லைன்லயே நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணிக்கலாங்கிற அந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டு வர்றீங்க. அது மாதிரி இது போக போகத்தான் இந்த சீர்திருத்த நடவடிக்கை வெற்றி பெறும். ஆனால் இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சாவது பயன்படுத்தியாவது இந்த போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை தடை செய்ய வேண்டும். மகாமகம் இன்னொரு 4 ஆண்டுகள் கழித்து வரப்போகுது. அதற்கு முன்னாடியே இளைய மகாமகமும் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் கும்பகோணம் பகுதியிலே நம்முடைய மத்திய மாநில அரசுகள் எல்லாமே இணைந்து அந்த பகுதியை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்களை வகுத்து செயல்படணும். அதுக்கு இப்போ ஏற்கனவே கூட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் கும்பகோணம் மாநகராட்சி முழுக்க ஃபெயிலியர். ஏற்கனவே அங்கே பாதாள சாக்கடை வசதி கிடையாது. போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படலை. பல இடங்களில் நல்ல குடிதண்ணீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் இல்லை. தனியார் நடத்தக்கூடிய கழிப்பிட வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு கழிப்பிட வசதி நல்லா இருக்குது. ஆனால் நம்முடைய அந்த அரசாங்கம் அந்த கழிப்பிட வசதி அது சரியாக இல்லை. கும்பகோணத்தை ஒரு மாவட்டமாக அறிவிக்கணும். தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால கும்பகோணத்தை ஒரு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது பிரதானமான கோரிக்கை. கும்பகோணத்தை புதிய மாவட்டமாக உருவாக்குன்னா ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டுங்கிற போர்வையில் அது எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி தான் தஞ்சையில் இந்த டெல்டா பகுதியில் கடைமடை விவசாயி வரைக்கும் தண்ணி போய் சேரலை. தூர்வாரும் பணிகள் சரிவர நடக்கலை. அது மட்டுமல்ல, நெல் கொள்முதல்ல ஊழல் குற்றச்சாட்டு, சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணாம, தானிய கிடங்கு வசதிகள் இல்லாமல் எல்லாம் இருக்குது. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். கும்பகோணத்தில் மகாமகம் விழாவை கருத்திலே கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள வேண்டும். கும்பகோணத்திலே, தஞ்சாவூரிலே, டெல்டா பகுதியிலே தமிழ் அடையாளங்கள் அழிந்து வருகிறது. தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு மறுக்கப்படுகிறது. நீங்க தாலிபான் மயமாக தஞ்சாவூர் மாறிக்கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் வரைக்கும் நீங்க போங்க, எங்க பார்த்தாலும் பிரமத ஆக்கிரமிப்பு. தஞ்சாவூர்ல யார் மெஜாரிட்டி? எல்லா சலுகைகளும் மைனாரிட்டிகளுக்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை மாற வேண்டும். தஞ்சாவூருடைய அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலைமைக்காக இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அரசியலுக்கு வந்தது நல்லது. ஆனா அரசியலுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அவர் முழு நேர அரசியலில் ஈடுபடலை. அவரை பார்க்கறதுக்காக வந்தவங்க 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த விஷயத்தில் விஜய் நடந்து கொண்ட முறை மிகவும் தவறானது. சரி, அதுக்கப்புறம் கட்சி நடத்துறதாவது ஒழுக்கமா நடத்தணும்ல. விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வெற்றி பெறவில்லை, ஒரு நடிகராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி கூட்டம் சேருது. நீங்க பாருங்க எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னா, விஜய் நடந்து போறாங்க, அந்த விஜய் ரசிகர்கள் அவர் நடந்து போன காலச்ச முத்தமிட்டு ஒரு பெண்மணி பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டமா இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் பயிற்சி, பண்பு பயிற்சி எதுவுமே இல்லை. அதை கொடுக்கக்கூடிய நிலையிலேயாவது அவர் இருக்காரான்னா விட்டு போட்டு ஓடுற நிலைமையில தான் இருக்கிறார். விஜய் என்னென்னமோ முயற்சி பண்ணாரு, ஆசை காட்டினார், வந்தா கூட்டணியில பங்குனாரு. ஒரு கட்சி கூட அவர்கிட்ட போய் கூட்டணி சேரல. எல்லாரும் அவரை ஊடகங்கள் அவரை பெரிதா
அவருக்கு 20% கிடைக்கும், 30% கிடைக்கும் எல்லாம் சொல்றாங்க. அனைத்து தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள். ஜோசப் விஜய் உட்பட டெபாசிட் இழப்பார்கள். தொகுதிக்கு ஒரு 3000 ஓட்டு 4000 ஓட்டு தான் வாங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது. இந்த வரக்கூடிய தேர்தலில் இந்த விஜய்ங்கிற பிம்பம் அது உடைக்கப்படும். மக்கள் உடைப்பார்கள். விஜய் மீண்டும் திரைப்படத்துறையிலே சென்று சினிமாவில் நடிப்பார் என்பதை தெரிவித்துக் ஏங்க திமுக நடத்தின கூட்டத்தில் யாராவது செத்து போயிருக்காங்களா? பிஜேபி நடத்தின கூட்டத்தில் யாராவது செத்து இருக்கிறாங்களா? நாம் தமிழர் கூட்டம் மாநாடு நடத்துச்சு, யாராவது செத்தாங்களா? ஏங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இவர் கூட்டம் கூட்டுனா தெருவுக்கு வந்தா 4 பேர் செத்து போறான்னா அது என்னங்க கட்சி? அது இது ஜனநாயகமா? அவர் பேர் ஜனநாயகன், அவர் படம். இது பிணநாயகன். அவர் என்ன எனக்கு புரியல. பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ள பல கோஷ்டி பூசல், கட்சிக்குள்ளேயே ஊழலுங்க. அவங்க கட்சி பதவிகள் ஏலம் விடப்படுகிறது. எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே தான் இப்ப எல்லாம் போட்டி பொறாமை பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால விஜய் நம்ம நாட்டில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அவர் நீண்ட காலமாக அரசியல் இருந்து அனுபவம் இருந்து எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சராக வந்தார், என்டிஆர் ஒரு முதலமைச்சராக வந்தார். அதுக்கப்புறம் அது எதுவுமே வெற்றி அடையல. விஜயகாந்த் எல்லாம் வந்தார்னா ஒரு மரியாதையாக இருந்தார். விஜயகாந்த் ரசிகர்கள் எங்காவது இப்படி நடந்துக்கிட்டாங்களா? கிடையாது. அவங்கெல்லாம் ரசிகர்கள் மேலே அக்கறை உள்ளவங்க. விஜய்க்கு ரசிகர் மேலே அக்கறையே கிடையாது. அவன் செத்து கிடக்கிறான், இந்த ஆள் என்ன ஃப்ளைட் ஏறி போறாரு, அது என்னது? அதனால ஜோசப் விஜய் நிச்சயமாக மக்களால் புறக்கணிக்கப்படுவார். அவருடைய அரசியல் அருவருக்கத்தக்க அரசியல். அது மக்கள் ஐயா பன்னீர்செல்வம் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அவர் தான் முடிவெடுக்கணும். அவர் ஒரு அதிமுக காரரு. அவருக்கெல்லாம் அறிவுரை சொல்ற அளவுக்கு நாங்கள் கிடையாது. அவர் நல்ல முடிவு தான் எடுப்பார். அதனால அந்த உள் விவகாரங்கள்லாம் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் கட்சி துவக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. கட்சி துவக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். யார் கட்சி துவங்கினாலும், ஜோசப் விஜய் கட்சி துவங்கினாலும் நாங்கள் வரவேற்பு தான். எல்லாரும் ஆன்மீகத்துக்கு ஆதரவா இருங்க, எல்லாரும் தேசியத்துக்கு ஆதரவா இருங்க. இந்த திமுகவை எப்படியாவது தோக்கடிங்க. இந்த சாராய மாடல் அரசு, திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இதுதான் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள்.